அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கான இறக்குமதி வரியை வெகுவாக அதிகரித்திருக்கிறார். இதன் தாக்கம் குறித்து பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உரையாடுவோம். சார் வணக்கம் சார். சார், நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு இறக்குமதி வரியை கடுமையாக அதிகரிச்சிருக்கிறார். இந்த அதிகரிப்போட தாக்கம் என்ன அப்படி பார்க்க முன்னாடி இது ஒரு பின்னணி என்ன சார்? ஏன் அதை செய்கிறாரு? ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படிங்கிறாரு. அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங்கே போயிடுச்சு. போன 80கள்லேருந்து ஆரம்பித்து போன ஒரு 45 வருஷம் 50 வருஷமும் கொஞ்சமாக அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதே போயிடுச்சு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இறக்குமதி பண்ணுறவங்க குட்ஸை சீப்பாக இறக்கிறதுல தான் ப்ராப்ளம்மு. அதனால் நம்ம அவங்க மேலே இம்போர்ட் டியூட்டி போட்டு விலையை ஏற்றினோம்னா அமெரிக்காலே எல்லோரும் தயார் செய்வாங்க, அதனால் அமெரிக்காவுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான நம்பிக்கையில் அவர் அதை செய்கிறார். அமெரிக்காவில் இது போன உற்பத்தி குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? வெறும் இறக்குமதி விலை குறைவாக இருப்பது மட்டும்தான் காரணமாக, வேற உள்ளூர் காரணிகள்? இது ரொம்ப நாளாக நம்மளுக்கு தெரியும். ரிகார்டோன்னு ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், நான் சொல்கிறது 250 வருஷத்துக்கு முன்னாடி, ஆடம் ஸ்மித்துக்கு அடுத்தது ரிகார்டோன்னு ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் இருந்தார். அவரே தியரி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொன்னார். ஒரு நாட்டுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அந்தந்த நாடு அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் எடுத்தீங்கன்னா, ஒரு ஃபோன் $1000 விற்குதுன்னே வச்சுப்போம். வெளிநாட்டில் $1000 விற்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஆப்பிள் ஃபோன் பண்ணுறதுக்கு $100 கூட ஆகாது. இந்த லாபங்கிறது $900 வேணால் உங்களுக்கு லாபம். அந்த லாபத்தை முக்கால்வாசி இருக்கிறது அமெரிக்காவில். ஆனால் அமெரிக்காவில் டிசைன் பண்ணி, அமெரிக்காவில் ப்ரோடைப் ரெடி பண்ணி சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாங்க. அதே அந்த சப்ளை செயின் சைனா வழியால் அமெரிக்காவுக்கு வருது. சைனாவில் அது ப்ராப்ளம் ஆனோடனே சைனா +1 இந்தியாவுக்கும் வருது, வியட்நாமுக்கும் போகுது. ஏன்னா அமெரிக்காவில் அவங்களால அதை பண்ணாங்கன்னா ஒரு $500 $600 ஆகிடும். விற்கணும்னா $1500. அதனால் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால அவங்க சைனாவில் மேனுஃபேக்சரிங் சீப்பு, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் சீப்பு, வியட்நாமில் மேனுஃபேக்சரிங் சீப்பு, அங்கே ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அமெரிக்காவோட அட்வான்டேஜ் சயின்ஸு, R&D இதெல்லாம் அமெரிக்காவில். ஸோ அமெரிக்காவில் டிசைன் பண்ணி அது உலகத்துக்கு ரெடி ஆகுது. ஸோ அமெரிக்காவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. முதல் எலக்ட்ரிக் கார் டெஸ்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது அமெரிக்காவில். முதல் பெட்ரோல் கார் பண்ணதும் அமெரிக்காவில் தான். மற்றவங்க அது பெட்டராக காப்பி அடித்தாங்க. எலக்ட்ரானிக்ஸில் முதல்ல பண்ண டிரான்சிஸ்டரும் அமெரிக்காவில் தான் பண்ணாங்க. முதல் மைக்ரோ ப்ராசஸரும் அமெரிக்காவில் தான் பண்ணாங்க. அமெரிக்காவில் டிசைன் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, R&D பண்ணுறது, புது ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங். மேனுஃபேக்சரிங் வெளிநாட்டில் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு அவங்க ஊருக்கு வரணும்னு. ஒரு காலத்தில் ஸ்டீலு எல்லாமே அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருந்தது. US ஸ்டீலுங்கிறது பெரிய கம்பெனி. கார்னெகீன்னு ஒரு பெரிய மனுஷன் தான் அதை ரெடி பண்ணார். பட் இப்போ ஸ்டீலு உலகத்தில் சீப்பாக பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் US ஸ்டீலே நிப்பான் ஸ்டீலு ஜாப்பனீஸ் ஸ்டீல் கம்பெனி வாங்குறாங்க. உலகத்தில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரர் மிட்டல்னு ஒரு இந்தியன் தான். ஸோ எந்த ஊரில் அயர்ன் ஓர் இருக்குது, எந்த ஊரில் சீப்பாக பண்ண முடியுமோ அங்கே தான் பண்ண முடியும். அவர் எல்லாத்தையுமே அமெரிக்காவில் பண்ணால் சரியாயிடும்னு தப்பாக நினைச்சு அவர் செய்கிறார். நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அதிக லாபம் கிடைச்சா அது அமெரிக்காவுக்கு தான் போகுது. அப்படிங்கும்போது அதை எதுக்கு அவர் ஒரு தடுக்கும் விதமான ஒரு செயல்? அது அவர் எலெக்ஷனையே அவர் அப்படி தானே போட்டார். அமெரிக்காவை ஏமாத்துறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவை ஏற்றலை. அமெரிக்காவுக்கு சீப்பாக பண்ணி கொடுக்கறத, அமெரிக்கன் ஜாப்ஸை அவங்க திருடுறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்கிறத அவங்க மற்றவங்க திருடிட்டாங்க. எப்போதுமே ஒரு தப்புன்னு ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு பெருந்தன்மை வேணும். சொசைட்டியில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. தப்பு இன்னொன்று ஒருத்தம் பண்ணான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தப்புன்னு ஒத்துக்கிறது ஈவன் யாருக்குமே ரொம்ப கஷ்டம். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு அமெரிக்கன் சொசைட்டி தவிச்சிட்டு இருந்தது. ஒரு விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு. அதே சமயத்தில் படிக்காதவங்களுக்கு, ஏன்னா அவங்க டிசைனில் ஸ்பெஷலிஸ்ட்னால் படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கல. அந்த ரெண்டுத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவர் 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, இந்த மேனுஃபேக்சரிங் ஜாபெல்லாம் இவங்க திருடிட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, வீசா இல்லாமல் எல்லாரையும் உள்ளே விட்டு நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் கெடுத்துட்டாரு. ஸோ அவர் எலெக்ஷன் ஜெயிச்சதே 2 பிளாங்கில் தான். ஒன்று, நான் இந்த டாரிஃப் போட்டு அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் கொண்டு வருவேன். ரெண்டாவது, நான் இந்த வெளியூர்லேருந்து வரவங்களெல்லாம், வீசா இல்லாதவங்கெல்லாம் துரத்துவேன். அவர் கனவுல
அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா க்ரீன் கார்டு வச்சுருக்கணும்னா கூட துரத்துறாங்க, ஸ்டூடெண்ட்டை துரத்துறாங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துட்டாரு, இவ்வளோ பேரை நீ வெளில அனுப்பு அப்படின்னு. அவர் கனவுல இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஸோ விசா ஒழுங்காக இருக்கிறவங்க கூட அவர் வெளில அனுப்புகிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் பசங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, வயசானவங்க அப்பப்போ போயிட்டு வருவாங்க, க்ரீன் கார்டு வச்சுருப்பாங்க. ரோல்லேருந்து கூப்பிட்டு உன் க்ரீன் கார்டை சரண்டர் பண்ணுன்னு மிரட்டுற மாதிரிலாம் வருது. ஸோ இந்த ட்வின் பிளாங்க் ஆன்டி இமிக்ரேஷன் அண்டு இமிக்ரேஷனுக்கு அகென்ஸ்டாகவும் மேனுஃபேக்சரிங் இந்தியா கொண்டு வருவேன், இப்போ அமெரிக்கா திரும்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிற தப்பான கணக்கில் அவர் பண்ணுறார். இப்போ பல நாடுகளுக்கு மிக கடுமையான வரியை விதிச்சிருக்காரு. இது உலக பொருளாதாரத்தில் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? அமெரிக்கா தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பொருளாதாரம். அமெரிக்காவுக்கு ஜலதோஷம் பிடிச்சா மற்ற ஊருக்கு நிமோனியா பிடிக்கும். இந்தியாவே எடுத்துட்டோங்க. இந்தியாவில் இப்போ பெருசாக ப்ராடாக பார்த்தீங்கன்னா 4 விதமாக டேரிஃப் எஃபெக்ட் ஆகும். ஒன்று நம்ம அமெரிக்காவில் ரிசெஷன் வரும். இதனால் இன்றைக்கே வருமானம் இன்றைக்கி வராது. இன்னிலேருந்து 6 மாதத்துலேருந்து 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அமெரிக்காவில் ரிசெஷன் வந்ததுன்னா இங்கே உங்கள் ஐடி கம்பெனிக்கெல்லாம் ப்ராப்ளம். ஆல்ரெடி ஐடி கம்பெனியில் ஏஐ வந்ததுனால இந்த லோவர் லெவல் ஜாப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஆள் பிடிக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த செக்டர் அடிபடும். இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுதான் பெருசாக அடி வாங்கியிருக்கு. ஸோ அது ஒன்றும் பெருசாக அடிபட போகுது. ரெண்டாவது, ஃபார்மா செக்டர் தப்பிச்சிருச்சு. ஃபார்மா ஏன்னா மருந்து சீப்பாக இருக்கும்னு ஃபார்மா மேலே டேக்ஸ் இல்லைன்ட்டார். இன்னைக்கு காலத்தால் ஃபார்மா கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் ஏறி இருக்குது நம்ம ஊரில். மூணாவது, டிவிஎஸ், ரானே இது மாதிரி நம்ம ஊரில் ஆட்டோ பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி பல பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கஷ்டம். நாலாவது, திருப்பூருக்கு லைட்டாக பெட்டர். ஏன் பெட்டர்னா திருப்பூர் பேரில் 26% டேக்ஸ் போட்டாலும் சைனா மேலே 54% டேக்ஸு, 43% வியட்நாம் மேலே டேக்ஸு, பங்களாதேஷ் மேலே 36% டேக்ஸு. ஸோ நீங்கள் ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா மற்றவனுக்கெல்லாம் 2 கன்று போயிடுச்சுன்னா எனக்கு 1 கன்று போச்சு அப்படிங்கிற அட்வான்டேஜு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டெக்ஸ்டைலுக்கு நல்லது, ஃபார்மாவுக்கு நல்லது, ஆட்டோவுக்கும் ஐடிக்கும் ரொம்ப மோசம். நம்ம ஊரில் ஐடியில் பல படித்தவங்க இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்புக்கு டேஞ்சர் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம். 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேலை போயிடுச்சுன்னா திரும்பி எங்கேயும் வேலை கிடைக்காது. அதே மாதிரி புதுசாக பாஸ் பண்ணி வெளில போகிறவங்களுக்கு வேலை கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு பார்க்கறச்ச இந்த இம்பேக்ட் தெரியுது. அதே சமயத்தில் நம்மளோட ஸ்டார்ட் அப் நம்ம எத்தனை நாள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வெளிநாட்டு பணத்துலேருந்து நம்ம நடத்திட்டு இருந்தோம். அந்த பணம் நின்று போயிடும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு பைஜூஸுங்கிற கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஓயோன்னு ஒரு கம்பெனி மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ ஓலாங்கிற கம்பெனியும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸ்விக்கியும் மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த பெரிய பெரிய இதெல்லாம் நான் சொல்கிறது பெரிய பேர்கள். ஸோ சின்ன சின்ன கம்பெனிலாமும் கட்டத்தில் வரும். இந்த ஸ்டார்ட் அப்பில் வேலை செஞ்சவங்களுக்கும் திரும்பி வேலையை விட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார், இந்த மாதிரி டேரிஃப் அதிகப்படுத்தினால அதாவது ஸ்டார்ட் அப்க்கு வர நிதி எப்படி நின்று போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஆல்ரெடி 4.5% இருக்குது. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இன்னும் வட்டி குறைஞ்சா தான் அமெரிக்காவிலேருந்து பணம் வரும். ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் 1.5 வருஷமாக பணம் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டேரிஃப் போட்டதான விலைவாசி ஏறும். அமெரிக்காவில் விலைவாசி ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கூடும். இன்ஃப்ளேஷன் கூடினா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறமே தவிர இறக்க முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்கங்கிற நிலைமையில தான் உங்களுக்கு எக்கானமி ரிசெஷனில் வரும்னு நான் சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா அவங்க ஊர்லேயே பணத்தை வச்சுப்பாங்க, எதுக்கு இங்கே கொண்டு போட போகிறாங்க. இந்த வரி விகிதத்தை பற்றி பேசும்போது இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸஸ் அப்படின்றாங்க. நீங்கள் எவ்வளோ வரி விதிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வரியை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த நாடுகள்லாம் அமெரிக்க பொருட்களுக்கு இவ்வளோ வரியை நம்ம ஒரு நாடும் ஒரு ஸ்டேஜில் இருக்கும் டெவலப்மெண்ட்டில். அவர் மெயினாக சொல்கிறது ஃபார்ம் ப்ரொடியூஸ் சொல்கிறாரு. ஆல்ரெடி விவசாயிகள்லாம் கட்டத்தில் இருக்கிறான். நீங்கள் அமெரிக்காவில் வீட்டுக்கு டேக்ஸே கிடையாது, எதை வேணால் அங்கேருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். இது வால்நட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அமுச்சு விட்டாங்கன்னா ஆல்ரெடி ஆப்பிளுக்கு இவங்க குறைச்சாங்க. அப்போ இங்கே இருக்கிற சிம்லா ஆப்பிள் கட்டத்தில் போயிடுச்சு. வாஷிங்டன் ஆப்பிள் வேறு மாதிரி இருக்கும், சிம்லா ஆப்பிள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரேடியாக வீட்டை இறக்கி விட்டேன்னா யூபி, பஞ்சாப், ஹரியானாவில்
இருக்கிற ஃபார்மர்லாம் என்ன ஆகும்? அவங்க வந்து 200 ஏக்கர் 300 ஏக்கர் ஒரு ஃபார்மர் வச்சு பண்ணி அவங்களும் சப்சிடி கொடுக்குறாங்க. உங்கள் ஃபார்மர்கிட்ட இருக்கிறது 1 ஏக்கர் 2 ஏக்கர், எப்படி அவங்களோட இவன் கம்பீட் பண்ணுவான்? இந்த விவசாய பொருட்களுக்கு சரி, மற்ற கார்கள் போன்ற உற்பத்தி பொருட்களுக்கு எவ்வளோ வரி விட்டாங்க? அப்போ நம்மளோட கார் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வரி குறைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேருந்து வரும்? நீங்கள் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸை 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வரி வாங்கி தானே ஆகணும். அதுவும் நம்மளதில் வந்து 4 மீட்டருக்கு கம்மியாக இருக்கிற காருக்கு வரி கம்மி, 4 மீட்டருக்கு மேலே இருக்கிற எஸ்யூவிக்கு தான் ஜாஸ்தி. எஸ்யூவியில் ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு டொயோட்டா இனோவா அது மாதிரி ஏதாவது கார் பெருசாக வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% டேக்ஸ். ஸோ பணக்காரங்க தான் அந்த பெரிய வண்டி வாங்குவாங்கன்னு டேக்ஸு. நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா இந்த கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஆர்என்டி பண்ணி, இப்போ மஹேந்திரா டாட்டாலாம் ஆர்என்டி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். நாளைக்கு சைனாக்காரன் வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் டேக்ஸ் போட முடியாது, நீங்கள் சைனாக்காரனுக்கும் ஃப்ரீயாக போடணும். அப்போ சைனாலேருந்து ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணி இன்றைக்கி பிள்ளையாரெல்லாம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். கேலண்டரும் சைனாலேருந்து வருது. அப்போ ஏன் வந்து எல்லாமே சைனாலேருந்து வாங்கிடலாமே? அப்போ ஒவ்வொரு வேலை வாய்ப்பெல்லாம் என்ன ஆகும்? அப்போ ஒரு கேள்வி வருது சார். வரி விதிக்க உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்க மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அமெரிக்கா வந்து 300 வருஷமாக பண்ண ஆதிக்கத்துக்கு தான் என்ன நியாயம் இருக்குது? அப்போ நான் ஒன்று முன்னாடி ஹிஸ்ட்ரியில் போவேன்ல, அது மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் நியாயமே கிடையாது. வரலாறுல ஒரு பாயிண்டில் நம்ம பேசி தானே ஆகணும். உனக்கு ஸ்ட்ரென்த்து இருக்கிற ஏரியாவில் நீ ஆப்ரேட் பண்ணு, எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். என் ஊரில் என்ன வருமா, உன் ஊரில் வருமா என்ன? என் ஊர் பாப்புலேஷன் என்ன, உன் ஊர் பாப்புலேஷன் என்ன? இப்போ இந்த மாதிரி வரி விதிச்சிருக்கனால பல அமெரிக்க நிறுவனங்கள் வேற இடங்களில் உற்பத்தியெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ அந்த நிறுவனங்கள்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க? சார், இப்போதைக்கு ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டு போய் அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறதுங்கிறது நாளைக்கே நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. ஒரு 5 வருஷத்தில் ஃபேக்ட்ரி அங்கே போட்டு ஷூவை தைச்சு நீங்கள் சப்ளை பண்ணலாம். அமெரிக்காவில் என்ன ஆகும்னா, நாளைக்கே கார் விலை $12,000 ஏறும், புது கார். அப்போ பழைய கார் விலையும் ஏறும், விலைவாசி அமெரிக்காவில் ஏறும். அங்கே இருக்கிற நிறுவனம் ஆட்களை வீட்டுக்கு அனுப்புவோம். ஏன்னா ப்ராடக்ட் விற்றா தானே நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன். நீ ப்ராடக்டே காலி பண்ணிட்டா அப்புறம் நான் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது? இது போன்ற விஷயங்களை அங்கே இருக்க பொருளாதார நிபுணர்கள் ஏற்கனவே கணிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இது எவ்வளோ இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலேயே பல பேர் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் ஒரு ரிப்பப்ளிக்கன் பேஸ் இருக்குது. அந்த பேஸ் அவர் பின்னாடி இருக்குது. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் அவரை எதிர்க்க முடியல. போன வாட்டி 1.5% ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சார். நீங்கள் ஜெயிச்சப்புறம் எதுவானா மாயமந்திரமாக தான் நீங்கள் பேசலாம். ஆனால் ஜெயிச்சது 1.5% தான் ஜெயிச்சார். ஏன் ஜெயிச்சார்? அமெரிக்கா உமன் பிரசிடென்ட்டுக்கு ரெடியாக இல்லை, வெள்ளை உமன் பிரசிடென்ட்டுக்கே ரெடியாக இல்லை. இந்த அம்மா ஆஃப்ரிக்கன் இந்தியன் டிசென்ட்டு. இந்த அம்மாவை கொண்டு வந்து நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா, அதுவும் இந்த அம்மாவுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருந்தா பரவாயில்ல. நான் தான் நிற்பேன்னு அவர் சொன்னார். ஒரு டிபேட்டில் அவரால் பேசவே முடியல. யாரால்? ஜோ பைடனால் பேச முடியல. கடைசியில் 1 மாதத்தில் அவசரமாக ஒரு லேடியை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு இந்த அம்மா போட்டி போடுவாங்கன்னா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, அதான் அப்படி ஒரு பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு ஏற்படுங்கிறத ட்ரம்ப் நிர்வாகம் உணராமலே அந்த மாதிரியான நடவடிக்கை. அவருக்கு ஒன்ஸு பல பேருக்கு பல அவங்க ஐடியாலஜி இருக்குது. ட்ரம்ப்புங்கிறது எதை பார்த்தா எப்படி காசாக்கலாங்கிறது தான் இருக்காரு. முதல்ல கிரிப்டோவை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாம் பிட்காயின் எல்லாம் போகும்னாங்க. கடைசியில் என்ன பண்ணார்? அவர் பேர்லேயே ஒரு காயினை ஆரம்பித்து அதில் எல்லோரும் வாங்குங்கிறார். அவர் பேரில் ஒரு காயினை, அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு காயினு. நானே சோஷியல் மீடியா, அவர் எல்லாத்தையும் காசாக்குறாரு. இப்போ ஈஸ்டர் வரப்போகுது, அங்கே குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, அப்புறம் ஈஸ்டர் வருது. ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்கு எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாரு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு டிரான்சாக்ஷன் காசாக தானே பார்க்குறாரு. சார், இப்போ இந்தியாவில் பெரிய அளவில் கார் உற்பத்தி நடக்குது. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே தங்களுடைய. நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, காரில் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனி இங்கே ஒன்றும் கிடையாது. ஃபோர்டும் மூடிட்டு போயிட்டான், ஜிஎம்மும் மூடிட்டு போயிட்டான். ஃபோர்டு வெறும் இன்ஜின் மட்டும் ஒரு இடத்த குஜராத்தில் டெவலப் பண்ணுறோம். ஜிஎம் மூடிட்டு போயிட்டான். கிரைஸ்லர் இங்கே பெருசாக கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கார் கம்பெனினா வந்து ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் கம்பெனி, இந்தியன் கம்பெனி தான். இந்த கம்பெனி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கார் அனுப்பலை. இங்கேருந்து ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஏஷியாவோட மற்ற பாட்டுக்கு தான் கம்பெனி கார் அனுப்புகிறாங்க. அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம். கார் ப்ராப்ளம் வந்து கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் தான் ப்ராப்ளம், நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஏற்றுமதிகள்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது?
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அடிபடும் ஸ்ட்ரெயிட்டவே. இன்ஜினியரிங் குட்ஸுன்னு நிறைய இருக்குது, அது அடிபடும். லெதர் ப்ராடக்ட்ஸ் அடிபடும், கெமிக்கல்ஸ் அடிபடும், ஒரு அளவு டெக்ஸ்டைல்ஸ் அடிபடும். இப்போ அப்புறம் அமெரிக்காவில் ரிசெஷன் வந்தப்புறம் ஐடி அடிபடும். அந்த ரிசெஷன் வருது உறுதி. என்னைக்குங்கிறது தான் கேள்வி, வருமாங்கிறது கேள்வி இல்லை. ட்ரம்ப் பேசும்போது இந்த மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களையும் கூட விமர்சித்து பேசுகிறாரு. அதில் அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் மேக் இன் அமெரிக்கான்னு சொல்லுவார்ல. மேக் இன் இந்தியாவில் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் ஊக்கத்தொகை கொடுக்குறீங்கல்ல, செல்ஃபோன் பண்ணுறதுக்கு நான் ஊக்கத்தொகை கொடுக்குறீங்கல்ல, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு கொடுக்குறாங்கல்ல, அதை தான் அவர் சொல்கிறார். சப்சிடி கொடுக்குறீங்க, அதை நிறுத்துங்க. இல்லை, இப்போ இந்தியாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும்னாலும் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்தியாவில் செல்ஃபோன் எக்ஸ்போர்ட் இப்போ நிறைய ஆகுது, அதுவும் பாதிக்கப்படும். ஸோ ஐரோப்பா, சீனா போன்ற நாடுகளுக்கு என்ன மாதிரி சார்? சைனாக்கு எல்லாமே பாதிப்பு 54%. யூரோப்புக்கு டைரெக்டாக பாதிப்பு இதனால கிடையாது. இதனால ஏற்றுமதியால் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற பாதிப்பு இருக்கும். அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் யூரோப்புக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவங்க தான் யுக்ரைனை பாதுகாக்கிறாங்க, அமெரிக்கா தான் பெருசாக எஃபர்ட் போட்டு. 2வது மகா யுத்தத்துக்கு அப்புறமே வெஸ்டர்ன் யூரோப் அமெரிக்கா ப்ரொடெக்ஷனில் இருந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட பாதுகாப்பு எங்கள் பொறுப்புன்னாங்க. அதனால் மற்ற நாடுகள்லாம் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல இதில், பாதுகாப்பில். இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. முக்கால்வாசி பெரிய டிஃபென்ஸ் எய்தர் ரஷ்யாவில் இருக்குது, இல்லாட்டா அமெரிக்காவில் இருக்குது. ஃப்ரான்ஸு, ஜெர்மனிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 நாட்டுக்கும் போயிடுச்சு. இப்போ சடனாக இவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் ப்ராப்ளம் தனி, நீங்கள் பூட்டினை தனியாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. பூட்டினை நானும் நண்பர்னு சொல்லிட்டு இருந்தார் முதல்ல. இப்போ பூட்டின் என் சொன்ன பேச்சை கேட்கல, ஐம் ஆங்கிரிங்கிறாரு. கார்த்தால ஒன்று சொல்கிறாரு, மத்தியானம் ஒன்று சொல்கிறாரு, சாயங்காலம் ஒன்று சொல்கிறாரு. ஸோ இப்போ யுக்ரைனை கை விட்டுட்டாருன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடெல்லாம் என்ன பண்ணும்? அந்த ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம் யூரோப். இப்போது ட்ரம்போட இந்த முடிவு இந்திய பங்கு சந்தைகளை பாதிக்குமா? இந்திய பங்கு சந்தைகள் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடுங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி இறங்கிட்டு அங்கேருந்து ஏறிட்டு இப்போ மெதுவாக இறங்கும், டெஃபினட்டாக பாதிக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பண்ண முதலீட்டாளர்கள் இன்னும் இன்னைக்கு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அவங்க விற்றுட்டு பணத்தை எடுத்துட்டு போவாங்க, அப்போ ப்ரெஷர் வரும். தங்கத்தோட விலை கடுமையாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சார். ட்ரம்போட முடிவுக்கும் தங்கத்தோட விலைக்கும் ஏதாவது தொடர்பு? டெஃபினட்டாக இருக்குது. ஒரு வேர்ல்டு ஆர்டரில் ஒரு அன்சர்டினிட்டி, குளோபல் அன்சர்டினிட்டி வந்ததுனாலே உங்களுக்கு தங்கத்தின் விலை ஏறும். அதனால் தங்கத்தின் விலை ஏறி இது எவ்வளோ நாளைக்கு சார் நீடிக்கும்? இந்த அன்சர்டினிட்டி இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒருத்தர் சொல்லியிருக்கிற அன்சர்டினிட்டி போயிடுச்சுன்னா அது 40% குறையுங்க. அது கரெக்டு. ஆனால் அந்த அன்சர்டினிட்டி எப்போ போகும்? 3 பேர் இருக்காங்க இன்றைக்கி. புட்டின் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜிஜிபிங் ஒருத்தர் இருக்கிறாரு, ட்ரம்ப் இருக்கிறாரு. 3 பேரும் பெரிய ஈகோட உட்காந்துன்னு இருக்காங்க. 2 பேருக்கு எலெக்ஷனே கிடையாது. அதனால் நிரந்தரம் தலைவர்கள் எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுவாங்க ரஷ்யாவில். ஜிஜிபிங்கு நேற்று யாரும் கேட்காம அவங்க ஒர்க்கிங் குரூப்பே மாற்றிட்டார், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒர்க்கிங் குரூப்பு. அங்கே 2 பேரும் ஒரு அத்தாரிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப் தான் நடக்குது. 3வது ட்ரம்ப் இது மாதிரி நடந்துட்டுருக்கிறாரு. அப்போ வேர்ல்டே அன்ஸ்டேபிளாக தானே இருக்கும். ஸ்டெபிலிட்டி வந்தால் விழும். என்றைக்கு ஸ்டெபிலிட்டி வரும்? அடுத்த ட்ரம்ப் எலெக்ஷன் தோத்தா தானே. கடைசியாக ஒரு யூக ரீதியான கேள்வி. இப்படி பல பொருட்களுக்கு, பல வெளிநாட்டு பொருட்களுக்கு அதீதமான வரி விதிக்கிறதுனால அங்கே விலைவாசி உயர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையானா ட்ரம்ப் மறுபடியும் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குறதுக்கு வாய்ப்பு. ட்ரம்ப்பு ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன முக்கியம்னு பார்ப்பார். அவருக்கு எவ்வளோ பணம் வருது, பர்சனலாக அவருக்கு எவ்வளோ பணம் வருது, அவருக்கு என்ன நல்லது, என் குடும்பத்துக்கு என்ன நல்லதுன்னு பார்த்துட்டு தான் அமெரிக்கா பற்றி அவர் கவலைப்படுவார். அது வரைக்கும் அவர் வேறு ஏதாவது நம்ம இங்கே எல்லாமே பொய் பேசுறது. ஒருத்தர் ட்ராக்கரே வச்சுருந்தார், ஆயிரக்கணக்கான பொய்களை சொன்னவர் அவர். ஆனால் ஒன்றும் பொய்யாக பேசிகிட்டு இருப்பார். அவர் என்றைக்கு ரியாலிட்டியில் இருந்திருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கான்ஸ்டியூஷனை மாசி நான் 300 வாட்டி பிரசிடென்ட் ஆவேங்கிறாரு. அப்போ அவர் ரியாலிட்டியிலே இல்லை, அவர் உண்மையான உலகத்திலே இல்லை. அமெரிக்காவில் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்தியா மாதிரிலாம் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. டோட்டலாக 250 வருஷத்தில் 100 அமெண்ட்மெண்ட் கூட இருக்காது. இவர் எப்படி அமெண்ட் பண்ணுவார்? அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஸ்டேட்டும் கான்ஸ்டியூஷன் கன்வென்ஷன் கூப்பிட்டு முக்கால்வாசி ஸ்டேட்டு மாற்றணும். அதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர் நடக்கும், ஏதாவது ரூட்டு வச்சு பண்ணுவேன்னு. இப்போ ஒரு வார் போது இருக்கிற எமர்ஜென்சி பவரை எடுத்து தான் அவர் காங்கிரஸையும் செனட்டையும் கேட்காமையே
இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிகிட்ருக்காரு. 2026 இது மாறிச்சுன்னு வைங்க, காங்கிரஸும் செனேட்டும் மாறிச்சுனாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் அது 2026 நவம்பர், நம்ம இருக்கிறது 25 ஏப்ரல். 1.5 வருஷத்துக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. சரி, இதுக்கு நடுவில் இந்த விலைவாசி உயர்வாமல் தடுக்கிறதுக்காக அமெரிக்காவோட மத்திய வங்கி வட்டி விகிதங்களை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மே 26 வரைக்கும் ஜெரோம் பவுல் இருப்பார். அவர் ஏற்றினாலும் ஏற்றுவார். 26க்கு அப்புறம் அவர் டேர்ம் முடியுது. இவர் புது ஆள் போடணும். எனக்கு ஜால்ரா போடுறவன்னா இவர் போட்டாருன்னா இவர் சொன்னது தான் அவன் கேட்போம். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.